வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 155 காண்போமா? சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல். பரமபுருஷராகிய பகவான் சேஷனின் பாத கமலங்களை அடைந்த சித்திரகேது பகவான் வெண்ணிறமாக இருப்பதை கண்டார். நீல பட்டாடை அணிந்து பிரகாசமாக ஜொலிக்கும் கிரீடங்கள் மற்றும் அழகிய பல ஆபரணங்கள் அணிந்து சிரித்த முகத்துடனும் சனத்குமாரர்களால் சூழப்பட்டிருந்தார். பரமபுருஷ பகவானை தரிசித்த உடனேயே சித்திரகேதுவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. பகவானிடம் உள்ள அன்பினால் மெய்சிலிர்க்க அவரை பணிவுடன் வணங்கினார். அவருடைய ஆனந்த பரவசத்தினால் பகவானை துதிப்பதற்கு அவரால் முடியவில்லை. தழுத்தெழுத்தது. பின் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு பகவானை துதிக்க ஆரம்பித்தார். அன்பிற்குரிய பகவானே, தாங்கள் எப்பொழுதும் பக்தர்களால் துதிக்கப்படுகின்றீர்கள். பகவானே, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவையும் உங்களுடைய விபூதிகளே ஆகும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சிறிய அணுவிலிருந்து மிகப்பெரிய பிரபஞ்சம் வரையிலும் தாங்களே அனைத்திற்கும் காரணம். தாங்களே ஆரம்பமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருக்கின்றீர்கள். இந்த பிரபஞ்சமே தங்களுக்குள் சிறிய அணுக்களைப் போல் சஞ்சரிக்கின்றது. எனவேதான் தாங்கள் அனந்தர் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். பகவானே, உங்களுடைய தரிசனத்தால் ஒருவனுக்கு பௌதீக இச்சையிலிருந்து விடுபட முடிகின்றது. தங்களை தரிசித்ததாலேயே என் மனதிலும் இதயத்திலும் எப்பொழுதும் இருக்கின்ற புலனிச்சை செயல்கள் மறைகின்றது. பரமபுருஷர் எல்லா பிரபஞ்சங்களையும் தமது தலைகளின் மேல் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். 1000 தலைகளை உடைய பரமபுருஷனுக்கு எனது பணிவான வணக்கங்கள். குருவம்சத்தில் சிறந்த மகாராஜனே பரீட்சித்து சித்திரகேதுவின் பக்தியில் மகிழ்ந்த பகவான் அனந்த தேவர் பின்வருமாறு பேசினார். மாமுனிவர் நாரதராலும் அங்கீரசராலும் என்னை பற்றி கூறப்பட்ட உபதேசங்களை நீ ஏற்றுக்கொண்டதன் பயனாக ஆன்மீக ஞானத்தை அடைந்தாள். இப்பொழுது உனக்கு ஆத்ம ஞானம் போதிக்கப்பட்டு இருப்பதால் என்னை நேருக்கு நேராய் தரிசிக்கின்றாய். இந்த பௌதீக உலகில் ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக நானே இருக்கின்றேன். தன்னுணர்வு பெறும் ஒரு மனிதனால் மட்டுமே ஆன்மீக ஞானத்தை அடைய முடியும். தன்னை உணராத ஒருவனால் எத்தகைய உயர்நிலைக்கு சென்றாலும் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியாது. ஒவ்வொரு ஜீவராசிகளும் பகவானின் பின்ன பகுதிகளே. இருவரும் குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள தொடர்பு பௌதீக சுகபோகத்தில் பற்றுக்கொள்ளாமல் பெரும் நம்பிக்கையுடன் என்னை சரணடைவதன் மூலமாக நீ மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்தாய். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். சித்திரகேதுவிற்கு உபதேசித்துவிட்டு சங்கர்ஷணரும் பரமாத்மாவும் பரமபுருஷன் பகவான் ஸ்ரீஹரி அந்த இடத்திலிருந்து மறைந்தார். பகவானை நேரில் சந்தித்த பிறகு மன்னன் சித்திரகேது வித்யாதர உலகத்தைச் சேர்ந்த பெண்களுடன் தனது விமானத்தில் பகவானின் புகழை பாடியபடி விண்வெளியில் பயணம் செய்து வாழ்ந்து வந்தார். அந்த சமயம் சித்தர்களாலும் சாரணர்களாலும் சூழப்பட்டிருந்த சிவபெருமானை சந்திக்க நேர்ந்தது. பார்வதி தேவி சித்திரகேதுவை சபித்தல். சித்தர்களாலும் சாரணர்களாலும் சூழப்பட்டிருந்த சிவபெருமான் முனிவர்கள் இருந்த சபையில் பார்வதியை மடியில் வைத்துக்கொண்டு தமது கைகளால் அணைத்து கொண்டிருப்பதைக் கண்டு சித்திரகேது உறக்கச் சிரித்து பின்வருமாறு பேசினார். ஆன்மீக குருவான சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தர்மத்தை உபதேசிப்பவர். அப்படி இருந்தும் சிறந்த முனிவர்கள் பலர் இருக்கும் சபையில் தலைவராக அமர்ந்திருக்கும் அவர் பலரின் முன்னிலையில் தன் மனைவி பார்வதியை அணைத்து கொண்டிருப்பது, மடியில் அமர வைத்து கொண்டு ஒரு சாதாரண மனிதனைப் போல் வெட்கமின்றி அமர்ந்திருக்கிறார். இந்த உலகில் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பொதுவாக தங்களது மனைவிகளுடன் தனிமையான இடங்களில் கூடுகின்றனர். ஆனால் சிவபெருமான் அவர்களின் சபையில் இப்படி பகிரங்கமாக இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. ஸ்ரீ சுகர் கூறினார். பரீட்சித்து மன்னனே, சித்திரகேது இவ்வாறு கூறுவதை கேட்டு சிவபெருமான் புன்னகையுடன் அமைதியாக இருந்தார். இதை பார்த்த மற்றவர்களும் அமைதியாக இருந்தனர். சிவபெருமான் ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடந்து கொண்டது அவரது மேலான நிலையை குறைத்து விடுவதில்லை. ஒரு சாதாரண மனிதன் சிவபெருமானின் நடத்தையை கண்டு தானும் அவருடைய உதாரணத்தை பின்பற்றக்கூடும். பகவத்கீதை. யத் யத் ஆசரதி ஸ்ரேஷ்டஸ் தத் தத்யேவேதரோ ஜனக ஷயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதன் எதையெல்லாம் செய்கிறானோ அதையே சாதாரண மனிதர்கள் பின்பற்றுகின்றனர். தனது மேலான செயல்களால் அவன்
எந்த தரத்தை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் சக்தியை அறியாத சித்திரகேது கடுமையாக பேசினார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சித்திரகேதுவை சபித்து விட்டார். சிவபெருமானை அவமதிக்கும் எண்ணம் ஒருபோதும் சித்திரகேதுவுக்கு இருந்ததில்லை. சித்திரகேது சிவபெருமானை பேசியது பெரும் குற்றமாகும். புலனடக்கத்தில் தான் சிவபெருமானை விட உயர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருந்த சித்திரகேதுவிடம் பார்வதி தேவி பின்வருமாறு பேசத் தொடங்கினார். சித்திரகேது பேசியதற்கு பார்வதி தேவி மிகவும் வருந்தினாள். இவ்வாறு நடந்த செயலை தடுக்க முடியாத தாமரையிலிருந்து பிறந்த பிரம்மதேவனுக்கும் பிருகு மற்றும் நாரதர் போன்ற சிறந்த முனிவர்களும் சனத்குமாரர்களும் கபிலரும் மனு தர்மத்தை அறியவில்லை போலும். இந்த சித்திரகேது சத்திரியர்களிலேயே மிகவும் கடைப்பட்டவன். அவன் சிவபெருமானை அவமதித்ததன் மூலமாக பிரம்மாவையும் மற்ற தேவர்களையும் அவமதித்து விட்டான். சிவபெருமான் இந்த முழு உலகிற்கும் ஆன்மீக குரு ஆவார். எனவே சித்திரகேது தண்டனைக்குரியவனாவான். சபையில் இருந்த பிராமணர்களும் முனிவர்களும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களாக, ஆனால் பார்வதியை மடியில் வைத்து சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. அப்படி இருக்கும்போது சித்திரகேது சிவபெருமானை குறை கூறினார். அதனால் சித்திரகேது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பார்வதி தேவியின் எண்ணமாகும். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் 156 காண்போமா? நன்றி, வணக்கம்.